இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திருஷ்யம் 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, மோகன்லால் மனைவியான மீனா தன்னிடமும் தனது மகனிடமும் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த பெண் போலீஸ் அதிகாரி மகனை கொலை செய்கிறாங்க. அந்த சடலத்தை மறைத்து போலீஸ் விசாரணையில் சாதுரியமாக நாடகம் ஆடி குடும்பத்தை காப்பாற்றுறாரு மோகன்லால். இறந்த வாலிபன் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட போதும் மோகன்லால் வழக்கை திசை மாற்றி தப்பிக்கிறார். இது 2ஆம் பாகத்தில் காட்டப்பட்ட கதை. போலீசாரிடம் இருந்து எந்த சிக்கலும் இல்லாத சூழல்ல சினிமா தயாரிப்பாளராக மாறும் மோகன்லால் தனது மூத்த மகளுக்கு வரன் தேடுறார். ஆனாலும் வரன்கள் எல்லாம் கைகூடுற நேரத்தில் தட்டி போக இதன் பின்னணியில் 2 மர்ம நபர்கள் இருப்பதை அறிந்து கொள்கிறார். அந்த 2 பேரும் தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியும் மோகன்லால் இந்த 2 பேரையும் இன்னொரு நபர் மூளையாக இருந்து இயக்கி வருவது தெரிந்து அறிந்து போகிறார். இதையடுத்து மோகன்லால் குடும்பம் மீண்டும் சிக்கல்களை எதிர்கொள்கிறது. மோகன்லால் தனது குடும்பத்தை காப்பாற்றினாரா? நினைத்தபடி தனது மகளின் திருமணத்தை நடத்தி முடித்தாரா? திருமணத்தை நடத்த விடாமல் தடுக்கும் அந்த நபர் யார்? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. பக்குவமான நடிப்பால் மோகன்லால் அசத்திருக்காரு. எந்த திசையில் இருந்து பிரச்சனை வருமோ என்ற பதற்றத்திலேயே சுற்றும் மோகன்லால் எமோஷனல் காட்சிகளிலும் அணுவு நடிப்பை கொட்டியிருக்கார். யதார்த்த நடிப்பால் மேல அலங்கரிக்கிறாங்க. மகன்களாக வரும் அன்சிபா ஹாசனும் எஸ்எல் அனிலும் தங்கள் பங்குக்கு நேர்த்தியான நடிப்பை வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். கலாபவன் சாஜன், வீரன் நந்தகுமார், தினேஷ் பிரபாகர், விஜு மேனன், முரளி கோபி உள்ளிட்டோரும் கவனிக்க வச்சிருக்காங்க. ஆஷா சரத் இந்த பாகத்தில் கடமைக்கு வந்து போகிறாங்க. சித்தி கதாபாத்திரம் திருப்பம்னு சொல்லலாம். சஜித் குரூப்பின் ஒளிப்பதிவில் காட்சிகள் இயல்புத்தன்மை ஒட்டியிருக்கு. அனில் ஜான்சன் இசை இடுவலன்னு சொல்லலாம். முதல் 2 பாகங்கள் திரைக்கதையில் இருந்த சுவாரஸ்யம் இதில் மிஸ்ஸிங்னு சொல்லலாம். முதல் பாதி பொறுமையை கொஞ்சம் சோதிக்குது. பல இடங்களில் இதுதான் நடக்கும் என்று யூகிக்கவும் முடியுது. 2ஆம் பாதியில் குறிப்பாக கடைசி 15 நிமிடங்கள் கிளைமேக்ஸுக்கு ஆறுதல் தருது. முந்தைய பாகங்களை விட விறுவிறுப்பும் பரபரப்பும் குறைவு என்றாலும் புதிய தளத்தில் போரடிக்காமல் கதை சொல்லி கொஞ்சம் சமாளித்திருக்காரு இயக்குனர். 4ஆம் பாகத்துக்கான லீடும் கொடுத்திருக்காரு.